Hi, I am Udayaraj. நான் இப்போ நல்ல கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பிளேஸ் ஆயிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கடம் விக்கிடிக்கன் Kaashiv InfoTech ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ணுறதில் ஒரு அமைதியின் சொரூபம்னு சொல்லாங்க. நம்மளுடைய உதயராஜுங்க டெடிக்கேஷன், அமைதிங்க, வெளிக்காட்டாத தன்மைங்க, அமைதியாக நின்று நிதானமாக நெத்தியில் அடிக்கிற ஒரு பையன் தான் வந்து நம்மளுடைய உதயராஜுங்க. 2019 பிகாம். ஸோ பிகாம் ஃபீல்ட்லேருந்து எத்தனை பேருங்க லைஃப்பில் வந்து மாறும்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து லைக் அந்த ஃபீல்டில் இருக்கும், அதுலேயே இருந்தெல்லாம் நினைப்பாங்க. தம்பி வந்து பிகாம் முடிச்சு ஹார்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாருங்க. ஹார்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்கலாம், நெட்வொர்க்கிங் மாதிரி படிச்சிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. ஐடி இண்டஸ்ட்ரியில் போகிறோம் அடிக்கிறோம் அப்படின்ட்டு முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் காலேஜுங்க சென்னையிலே ஒரு படித்த தம்பி தான் வந்து நம்முடைய உதயராஜுங்க. 2019 பிகாம்ங்க. ஸோ ஹார்ட்வேர் இன்ஜினியராக இருந்துட்டு இது என் ஃபீல்டு கிடையாது, என் ஃபீல்டு வேறு ஏதோ ஒன்றுன்ட்டு அமைதியாக பொறுமையாக நின்று நிதானமாக தன்னம்பிக்கையோடு போகிறாங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் எல்லாருக்குமே வருங்க. அந்த கஷ்டம் வரும்போதெல்லாம் நின்றுட்டு அப்படியே நிற்காமல் அதை கடந்து போகிறவங்க தான் மிகப்பெரிய வெற்றியாளனாக இருக்க முடியும். அந்த மாதிரி பல இன்னல்களை தாண்டி இன்றைக்கி ஒரு வெற்றியாளன் தான் நம்முடைய உதயராஜுங்க. நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஹாய், நான் வந்து ஆக்சுவலாக வந்து லைக் ஒரு ஸ்பெஷல் பர்சனோட இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். அந்த ஸ்பெஷல் பர்சனுடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான வந்து அந்த தன்னடக்குங்க, அவ்வளோ அமைதியான கேரக்டருங்க, லைக் அந்த சின்சியாரிட்டி அண்ட் டெடிக்கேஷன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேர இருக்கிறது தான் வந்து நம்முடைய உதயராஜ் என் பக்கத்தில் இருக்கார். ஸோ உதயராஜ், நீங்கள் சொல்லலாம் உங்களோட அப்பா பேர், அம்மா பேர், எந்த ஊர், உங்கள் கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் உங்கள் பர்சன் சொல்லலாம் தம்பி. சார், என்னோட அப்பா பேர் வந்து லிங்கேசன், அம்மா பேர் வந்து ஆனந்தி. என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை தான் சார். நான் சென்னையில் படிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். எந்த காலேஜ்? ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஓகே ஓகே ஓகே. முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் சார். தம்பி, நீங்கள் என்ன டிகிரி சொன்னீங்க? பிகாம் சார். பிகாம்ல இருந்து ஐடிக்குள்ளே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சு தம்பி. நீங்கள் எப்படி இதை மேனேஜ் பண்ணீங்க? சார், எப்படி சொல்கிறதுனா உங்கள் ஸ்பீச் நிறைய கேட்டதுனால தான் சார். இல்லை தம்பி, ஆக்சுவலாக கோடிங்லாம் டஃப்னு வாங்க இல்லைங்களா? நீங்கள் எப்படி அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கோடிங்லாம்? அது எல்லாருமே சொல்லுவாங்க சார், ஆனால் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் சார் அது ஈஸின்னு தெரியுது. அப்புறம் பிகாமால் படிக்க முடியுன்றீங்களா கோடிங்லாம்? கண்டிப்பாக முடியும் சார். கண்டிப்பாக முடியுங்க. சரி, ஓகே. ஸோ என்னுடைய கொஷின் என்ன வந்து 2019 தம்பி, நேர்மையாக போக முடியாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இது உண்மையாக நேர்மையாக போக முடியாதா? அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். அப்படிலாம் இல்லை சார். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம போனோம்னா கண்டிப்பாக கம்பெனிஸ் நம்ம திறமையை மட்டும் தான் பார்க்குறாங்க. யாருமே நேர்மையாக போக முடியாதுன்ற இல்லை, கண்டிப்பாக போக முடியும். இல்லை பணம் கொடுத்து தான் போகிறான்ற எல்லாமே சொல்கிறாங்களே. இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். பணம் கொடுக்காமே நம்ம போக முடியும் அப்படின்றீங்களா? சரி, ஓகே தம்பி. ஸோ நல்ல கம்பெனி, நிறைய நாள் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் சார், நல்ல ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, அடுத்து என்ன பிளானுங்க? ஃபாரின் போகிறதா இல்லை ஃபியூச்சரில் மேரேஜா, என்ன பிளானில் இருக்கீங்க? இல்லை சார், இப்போ தான் வேலைக்கு போயிருக்கேன் சார். அதுக்கப்புறம் என்ன க்ரோத் இருக்குன்னு தெரியல. நிறைய லேர்னிங்ஸ், லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் நிறைய லேர்ன் பண்ணேன் சார். நிறைய லேர்ன் பண்ணேன். சூப்பர் சூப்பருங்க. வீட்டில் எல்லாமே ஹாப்பியாக? ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. சரி, ஆக்சுவலாக வந்து லைக் பிகாமில் இருந்து ஐடிக்குள்ளே போகிறதுன்னு ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதை வந்து லைக் சாதாரணமாக அச்சீவ் பண்ணிட்டு அவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டு இருக்க நம்ம உதயராஜ் வந்து கண்டிப்பாக நான் உங்கள் சார்பாக பாராட்டுறேன். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ. நான் காலேஜ் முடிச்சுட்டு என்ன ஜாப் போக தெரியாமல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் அந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு க்ரௌத்தும் இல்லை, சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதனால் ஐடி வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக எனக்கு பட்டுச்சு. அப்போது சார் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவர் என்னை கைட் பண்ணாங்க எப்படி ஐடிக்குள்ளே ஜாயின் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு. அப்போது நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் நான் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல ஒரு லேர்னிங்ஸ் இருந்தது. இப்போ நல்ல ஒரு கம்பெனியில் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிளேஸ் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு 20 நிமிஷம் எடுத்தாங்க. ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ தான் எடுத்தாங்க. 20 நிமிஷம் அவங்க கேட்ட கேள்வி எப்படி பதில் சொல்றது கூட எனக்கு தெரியல. ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். நான் தமிழில் பேசினா கூட அவங்க இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. சரி, அடுத்த இன்டர்வியூ நான் போனேன். அடுத்த இன்டர்வியூவில் எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு.